போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட HCF LCM சீரீஸில் இன்றைக்கி கொஞ்சம் மாறுதலாக பார்க்கலாம். என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இப்போ இது வந்து ஜூன் மாதத்துக்கு முன்னாடி நம்ம டிஎன்பிஎஸ்சி நடத்தின சில தேர்வுகளில் கேட்கப்பட்ட கணித கேள்விகள், ஓகேங்களா, திறனறிவு, நம்ம ரீசனிங் அப்புறம் பார்த்துக்கலாம். மென்டல் எபிலிட்டிலேருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு உண்டான விளக்கத்தை அப்படியே நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? இந்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தாக்க, அசிஸ்டண்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்னு சொல்லி ஒரு கோர்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அரசு வழக்கறிஞர், உதவி அரசு வழக்கறிஞர், அவங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியில் மூலமாக தான் ரெக்ரூட்மெண்ட் நடந்துக்கிட்டு இருக்குது. சரிங்களா? ஸோ அந்த எக்ஸாம் வந்து ஆக்சுவலாக டிசம்பர் மாதம் 2024 டிசம்பர்லேயும் நடக்க வேண்டியதாக இருந்தது. அதுக்கப்புறம் அது தள்ளி வைக்கப்பட்டு 2025 பிப்ரவரி மாதம் நடந்துச்சு. 2025 பிப்ரவரி மாதம் நடந்துச்சு. ஸோ அந்த எக்ஸாமில் என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சின்னதாகவே பார்ப்போம். நம்ம ஒட்டுமொத்தமாக 25 கொஸ்டினையும் பார்க்க முடியாது. நம்ம வந்து அதில் கேட்கப்பட்ட கேள்விகளை பார்ட்டாக பார்ப்போம். சரியா? சரி, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரிவர்ஸ்லேருந்து போகலாம். ரிவர்ஸ்லேருந்து போகிறது என்ன காரணம் அப்படின்னா, இவ்வளோ நாள் நம்ம HCF LCM பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதில் 100வது கொஸ்டின் வந்து HCF LCM சம்மந்தப்பட்ட கொஸ்டின் 100, 99, 98. ஸோ அதனால் நம்ம வந்து ரிவர்ஸ்லேருந்தே போவோம். ஈஸி தான், நம்ம வந்து இதை புரிஞ்சுக்கிறது தான், வேறு ஒன்றுமே கிடையாது. இதை பயப்படவும் வேண்டாம் பார்த்துட்டு. சரியா? ஃபஸ்ட்டு கொஸ்டினை நான் தமிழ்லேயே வாசிக்கிறேன். 6 × x² - 3x, 2x + 10 என்ற ஜோடி பல்லுறுப்புக்கோவையின் மீப்போமா 6x² + 12x² - 90x எனில் மீப்போவா காண்க. அதாவது அவன் வந்து என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னாக்க, எல்சிஎம் கொடுத்துட்டான், மீப்போமா கொடுத்துட்டான். அவன் என்ன கேட்குறான்? மீப்போவா கேட்குறான். மீப்போவானா மீப்பெரு பொது வகுதி, அதாவது HCF கேட்குறான். சரியா? இந்த இடத்துல அவன் LCM எதுக்கு கொடுத்துருக்கான் அப்படிங்கிறத நம்ம கன்சிடர் பண்ண தேவையே கிடையாது. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் தேவை கிடையாது. ஓகேங்களா? வேறு கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி அது தேவையில்லையான்னு பார்த்துக்கலாம். பட் இந்த இடத்துல அது நமக்கு தேவையில்லை. சரிங்களா? ஸோ 2 கொடுத்துருக்கான், 2 பல்லுறுப்புக்கோவைகள் கொடுத்துருக்கான். சரிங்களா? இப்போ வந்துட்டு இது அல்ஜிப்ராவில் வர்றது. ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து இதுக்கு உண்டான விளக்கத்தை பார்க்கலாம். அவன் ஆன்சர் கீ என்ன கொடுத்துருக்கான்? 2ன்னு கொடுத்துருக்கான். இந்த 2 எப்படி வந்துச்சு அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். சரியா? இந்த 2 எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க பார்ப்போம். பாருங்கள், அவன் 2 கொடுத்துருக்கான். 2 கொடுத்துருக்கிறது என்னென்ன? 6 × x² - 3x, 2x + 10. இதை வந்து நம்ம வந்து காரணிப்படுத்துகிறப்ப 6 வந்து தனியாக வச்சுக்கிறோம். இந்த x² - 3xல் எக்ஸை வெளியே எடுத்துட்டா நமக்கு என்ன கிடைக்கும்? x - 3. x² - 3xல் நம்ம என்ன பண்ணுறோம்? எக்ஸை வெளியே எடுத்துடுறோம். அப்போ என்ன கிடைக்கும்? x - 3 அப்படின்னு கிடைக்கும். ஒரு x2லேருந்து x வந்துருச்சு, 3xலேருந்து 3 வந்துருச்சு. ஸோ அப்போ வந்து 3xலேருந்து 3 வந்துருச்சு, x வந்துருச்சு. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? x - 3. ஓகேங்களா? x × x - 3. அதுக்கு முன்னாடி 6 இருக்கிறனால அதை அப்படியே போட்டுக்கிறோம். ஓகே, அடுத்தது கீழே என்ன போடுறோம் அப்படின்னாக்க, 2x + 10. இதில் வந்து பொதுவான காரணி என்ன அப்படின்னா 2வை நம்ம வெளியே எடுத்தால் x + 5. அதாவது 2xலேருந்து 2வை வெளியே எடுத்துடுறோம். 10லேருந்து 2வை வெளியே எடுக்கிறப்ப 5ஆக மாறிக்குது. ஓகேவா? ஸோ 2 × x + 5. ஸோ ஓகே, இப்போ அவன் என்ன கேட்குறான்? GCD கேட்குறான். அதாவது மீப்போவா கேட்குறான். மீப்போவானா HCF. ஓகேவா? HCF கேட்குறான். HCFனால் காமனாக வர்ற ஃபேக்டர்ஸை நம்ம பார்க்கணும். இங்கே என்ன ஃபேக்டர் காமனாக வருதுன்னு பாருங்கள். ஏதாச்சும் காமனாக வருதா? x - 3 இங்கே வருதா? கிடையாது. x இங்கே வருதா? கிடையாது. அப்போ காமன் அந்த ஃபேக்டர் கிடையாது. நம்பர்ஸில் 6ம் 2வும் இருக்குது. 6க்கும் 2க்கும் நம்ம மீப்போவை பார்த்தோம் அப்படின்னாக்க 2 தான். ஏன்னா 2 தான் 2 இடத்துலையுமே வரும். 3 × 2, 2னாக்க 1 × 2. ஸோ ஆன்சர் 2. ஓகேங்களா? இதுக்கான மீப்போவா 2. இதுக்கான மீப்போவா என்னதுங்க? 2. ரொம்ப பெருசாக இருக்குது. நிறைய பேர் இதை பார்த்தோன்னா ஐயோ அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. இதில் ஒன்றுமே இல்லை. அதனால தான் இதை நான் சொன்னேன். சரியா? அடுத்தது இந்த சம் வழக்கமாக நம்ம பார்த்த சம்மு 144 மற்றும் 216 ஆகிய எண்களால் சரியாக வகுபடக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்க எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த சம்மு ஒன்றுமே இல்லை. பார்த்த உடனே நிறைய பேர் பதறாங்க. நான் கேட்டேன். சரிங்களா? பட் வந்து இதில் பதறதுக்கோ கவலைப்படுறதுக்கோ ஒன்றுமே கிடையாது. அவன் என்ன கேட்டிருக்கான்? 5 இலக்க எண் என்னன்னு கேட்டிருக்கான். சரிங்களா? மிகச்சிறிய, அதான் முக்கியம். மிகச்சிறிய 5 இலக்க எண், பெரிய கேட்கல, சிறியன்னு கேட்டிருக்கான். ஓகேங்களா? சிறிய என்னன்னாவே 10,000. இதுதான் மிகச்சிறிய 5 இலக்க எண். இதில் வந்து இந்த 2 நம்பராலே வகுப்படக்கூடியது எது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே பார்த்தோன்னே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நல்லா பாருங்கள்.
இதில் 144 இருக்கட்டும் 216 இருக்கட்டும், நான் கீழே விளக்கம் எழுதியிருக்கேன், அங்கே போயிடுவோம். ஓகேவா? இங்கே பாருங்கள், ரெண்டு நம்பருமே 144 216 ரெண்டு நம்பருமே எதில் டிவைட் ஆகுது? 9ஆல் டிவைட் ஆகுது. ரெண்டு நம்பருமே 9ஆல் டிவைட் ஆகுது. அப்போ கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸு கண்டிப்பாக 9ஆல் டிவைட் ஆகணும். இதுதான் லாஜிக், நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். சரியா? கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் கண்டிப்பாக 9ஆல் டிவைட் ஆகணும். 102 68 இது வந்து 9ஆல் டிவைட் ஆகுதான்னு பார்த்தா ஆகாது. இது எல்லா டிஜிட்ஸையும் கூட்டி பார்த்தா 9 வராது. ஓகேங்களா? சி வந்து 9ஆல் டிவைட் ஆகுதான்னு கேட்டால் ஆகலை. டி வந்து டிவைட் ஆகுதான்னு கேட்டால் ஆகலை. என்ன காரணம்? அதில் இருக்க டிஜிட்ஸ்லாம் கூட்டி பார்த்தா நமக்கு 9 வரணும், வரல. இதில் வரக்கூடிய ஒரே ஆன்சரு இது மட்டும்தான். இதை கூட்டி பாருங்கள். 1 + 3 6 6 + 6 கூட்டி பாருங்கள். சாரி, 1 + 3 4 4 + 6 10 10 + 8 18 18ல் 1 8 கூட்டினா 9. சரியா? ஸோ இதுக்கு கரெக்டாக வருது. ஓகேவா? இதுக்கு அதாவது பி ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? 10368 இருக்குல்ல, இதில் இருக்க டிஜிட்ஸை கூட்டினா 9 வருது. அதனால் நம்ம ஆன்சர் வந்து இது மட்டும்தான். ஏன்னா இது மூணுமே ஏவாக இருக்கட்டும், சியாக இருக்கட்டும், டியாக இருக்கட்டும், அது வந்து 9ஆல் வகுப்படாத ஆன்சர்ஸ். ஓகேவா? இங்கே வந்து இதை நம்ம சிங்கிள் ஸ்டெப்பில் போட்டு போயிட்டே இருக்கலாம். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க 144க்கும் 216க்கும் எல்சிஎம் எடுத்துக்கிறாங்க. அந்த எல்சிஎம்ஐ எடுத்து அதுக்கப்புறம் 10,000ஆல் வகுக்கிறாங்க. 10,000 வந்து எல்சிஎம்மால் வகுத்துக்கிட்டுலாம் இருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு அது தேவை கிடையாது. சரிங்களா? அவ்வளோதான், முடிஞ்சு. டைரக்ட் ஆன்சர் இது. சரியா? அடுத்தது ஒரு எல்சிஎம் சம் கேட்டிருக்காங்க. இதுவும் வந்து பல்லுறுப்புக்கோவையை வச்சு தான் கேட்டிருக்காங்க. இது வந்து ஃபேக்டரைசேஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? அல்ஜிப்ரா ஃபேக்டரைசேஷன் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சாவே நம்ம ஈஸியாக போட்டுருவோம். அந்த சம்மு ஒன்றுமே கிடையாது. x² - 2x - 3 அது ஒன்று. அடுத்த கோவை வந்து x² + 3x + 2. மூணாவது வந்து x² - 1. இது மூணுக்கும் எது வந்து எல்சிஎம்மாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எல்சிஎம் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். x - 1 x × x + 1 × x + 2 × x - 3 இதுதான் எல்சிஎம் நான் கொடுத்துறோம். சரி, எப்படி வந்துச்சுங்கிறத பார்க்கலாம் நம்ம. சரியா? பாருங்கள், இப்போ ஒன்றுமே இல்லை. இதை வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணுறோம். அது மூணையும் நான் இங்கே எழுதி வச்சுருக்கேன். எழுதிட்டு மூணையும் இப்போ வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணுறோம். பண்ணுறோன்னா இந்த x² - 2x - 3 எடுத்துக்கிறோம். இந்த -3 வந்து இந்த இடத்துல போட்டுக்கிறோம். -3 தான் இப்போ நம்ம பிரிக்க போகிறோம். -3 எப்படி பிரிக்கிறோன்னாக்க, பெருக்குனா -3 வரணும். பெருக்குனா -3 வரணும். அப்படின்னாக்க நமக்கு -3 × +1 ரெண்டையும் பெருக்குனா தான் உங்களுக்கு -3. அதே நேரத்தில் இந்த ரெண்டு நம்பரையும் கூட்டினா உங்களுக்கு -2 வரணும். ஓகேங்களா? நடுவில் இருக்கக்கூடிய -2 வரணும். ஓகேவா? ஸோ அப்போ ரெண்டு நம்பர் என்னவாக இருக்க முடியும்? -3 + 1. இந்த ரெண்டு நம்பரையும் அப்படியே x - 3 x + 1 ஃபேக்டரைஸ் பண்ணிக்கிறோம். சரியா? அவ்வளோதான், சிம்பிள். அதே மாதிரி நம்ம இந்த நம்பரையும் ஃபேக்டரைஸ் பண்ணுறோம். இங்கே ரெண்டுமே ப்ளஸ்ஸாக வந்திருக்கு. இங்கேயும் ப்ளஸ் வந்திருக்கு, இங்கேயும் ப்ளஸ் வந்திருக்கு. அதனால் நமக்கு ஈஸி. இந்த இடத்துல 2 வரணும். சாரி, 2 வந்து எப்படி பிரிக்கிறோம்? 1 × 2ன்னு பிரிக்கிறோம். 1 × 2ன்னு பிரிக்கிறோம். ஸோ x + 1 × x + 2. இங்கே ஏன் 1 × 2ன்னு பிரிக்கிறோம்? பெருக்குனா 2 வருது, கூட்டினா 3 வருது. சரிங்களா? பெருக்குனா 2, கூட்டினா 3. இந்த இடத்துல வரக்கூடிய 3. அதனால் நம்ம பிரிக்கிறோம். இந்த இடத்துல 2 தான். சரியா? x + 1 × x + 1 × x + 2 இது ரெண்டையும் பெருக்கிக்கணும். ஓகேங்களா? அதான் ஃபேக்டர். சரி, x² - 1 இதுக்கு என்னென்னா a² - b², x² - 1². இது ஏன்னு வச்சுக்குவோம், இது பின்னு வச்சுக்குவோம். அப்போ x - 1 × x + 1. இப்போ பாருங்கள், எல்லா ஃபேக்டரையுமே நம்ம எடுத்து போட வேண்டியது இருக்கும். இதில் x + 1 x - 1 அப்படியே போட்டாச்சு. இங்கே போட்டாச்சு. இங்கே போனோம் அப்படின்னாக்க ஆல்ரெடி x + 1 போட்டோம். அதனால் x + 3 போட்டுற வேண்டியதான். இங்கே x + 2 தூக்கி போட்டுற வேண்டியதான். இது எல்லாத்தையும் தூக்கி போட்டோம்னா x + 2 x - 3. ஓகே, இதுதான் அவன் கொடுத்துருக்க ஆன்சரை நம்ம டெரைவ் பண்ணியாச்சு. சரிங்களா? இப்போது அடுத்த சம் பாருங்கள். 96வது சம். 97வது சம்மில் ஒரு கரெக்ஷன் இருக்குது. அதை நான் அடுத்த வீடியோவில் போட்டு விட்றேன். சரிங்களா? அப்போ 96வது சம் பார்க்கலாம். 96வது சம் என்னென்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சம்மு. இது ரொம்ப ஈஸியான சம்மு. பிரின்சிபல் என்ன கொடுத்துருக்கானாக்கும் 35,500. ஓகேங்களா? 35,500. ஆர் வந்து 10%. இயர் மட்டும் அவன் என்ன கொடுத்துருக்கான்னா 3.5 வருஷம். 3.5 வருஷம்னா என்ன? 7/2 அப்படின்னு சொல்லி நம்ம மாற்றிக்கணும். இதை நம்ம போய் பார்க்கலாம். அதுக்கு ஆன்சர் என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு 12,425. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 12,425 வரணும். ஓகேவா? ஸோ ஓகே, நம்ம போய் பார்க்கலாம். இப்போ
தனி வட்டி P = 35,500, R = 10%. அதாவது 10/100. 10%னா 100க்கு 10 ரூபா. சரிங்களா? 100க்கு 10 ரூபா போட்டாச்சு. R வந்து எவ்வளோன்னு கேட்டிங்கனாக்கா 3.5 வருஷம். அதை நம்ம வந்து பிரித்து பார்த்தோம்னா 7/2 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? 3 × 2 = 6, 6 + 1 = 7. ஸோ 7/2 அப்படின்னு சொல்லி வந்துடும். ஓகேவா? ஸோ தனி வட்டி கால்குலேஷன் பண்ணுறோம். தனி வட்டிக்கான ஃபார்முலா P × N × R/100. இதுதான் PNR/100ன்னு சொல்கிறது. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? P எவ்வளவு? 35,500 இன்ட்டு 7/2. அதான் N என்ன உங்களுக்கு? 7/2. அடுத்து R வந்து 10/100. இது மூணையும் நம்ம பெருக்கி பார்த்தோம் அப்படின்னாக்கா 12,425 வருது. ஓகேங்களா? அவ்வளோதான். இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சம்மு முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னாக்கா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்குள்ளார போய் பார்த்துடலாம். சரியா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு அவன் என்ன சொல்லியிருக்கான்னு பார்ப்போம். கீழே கொடுக்கப்பட்ட விவரங்களுக்கு கூட்டு வட்டியை காண்க அப்படின்னு சொல்லியிருக்கான். அசல் 8,000, ஆண்டு வட்டி வீதம் 4%, N = 1.5 வருஷம். இது தாங்க முக்கியம். ஓகேவா? 1.5ன்னு கொடுத்துருக்கான். கூட்டு வட்டியில் 1.5, 2.5, 3.5 கொடுத்தா அதுக்கு ஃபார்முலா வேறு மாதிரி வருது. என்னன்றதை பார்த்துக்கலாம். ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடும் போது கூட்டு வட்டி எவ்வளோன்னு கேட்டிருக்கான். கூட்டு வட்டி எவ்வளோ ஆன்சருங்கிறத பார்த்துடலாம். 486.4ன்னு கொடுத்துருக்கு. இது எப்படி இருந்துச்சுன்றதை ட்ரைவ் பண்ணிடுவோம். நம்ம டெரிவேஷனுக்குள்ளார போயிடுவோம். சரியா? கூட்டு வட்டி 8,000 பிரின்சிபல் தான் அசல். R வந்து 4%, N வந்து 1.5. சரிங்களா? இப்போ இதை வந்து நம்ம போடுறப்ப கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா எல்லாத்துக்குமே தெரியும். P × 1 + R/100 ஹோல் பவர் Nன்னு போடுவோம். R/100. ஓகேவா? ஹோல் பவர் Nன்னு போடுவோம். இந்த இடத்த பொறுத்தவரைக்கும் N வந்து 1.5ன்னு கொடுத்துருக்கானுங்க. N வந்து என்ன கொடுத்துருக்கான்? 1.5ன்னு கொடுத்துருக்கான். அப்போ என்ன பண்ணணும்? 1 + R/100 இருக்குல்ல, R/100 இருக்குல்ல, அதை வந்து N வந்து ஃபஸ்ட்டு 1ன்னு போட்டுக்கணும். ஓகேவா? இந்த 1.5ல் 1 தனியாக எடுத்துக்கணும், 1/2 தனியாக எடுத்துக்கணும், 1 தனியாக எடுத்துக்கணும், 1/2 தனியாக எடுத்துக்கிறோம். இப்போ வந்து அந்த 1 கொண்டு போய் என்ன பண்ணுறோம்? Nக்கு மேலே போட்டுக்கிறோம். 8,000 × 1 + 4/100 பவர் 1 போட்டாச்சு. அடுத்தது அந்த 1/2 இருக்குது பார்த்தீங்களா? இந்த 1/2 கொடுத்து கொண்டு போய் இங்கே போடக்கூடாது. பவரில் போடக்கூடாது. பவர் வராது. சரியா? அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னாக்க 1 + அந்த 4 இருக்குல்ல, 4 இருக்குது பார்த்தீங்களா? 4 × 1/2. அந்த இடத்துல போய் 1/2ஆல் பெருக்கிக்கிறோம். இந்த இடம் 1/2ஆல் பெருக்கிடுறோம். பெருக்கிட்டால் நமக்கு ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான். ஒன்றுமே இல்லை இதில். சரியா? ஸோ இந்த மாதிரி 1.5, 2.5, 3.5ன்னு வந்துச்சுன்னா ஒரு சில நேரத்தில் 2.25ன்னு கொடுப்பானுங்க. 2.25ன்னு கொடுப்பானுங்க. அப்போ என்ன பண்ணணும்? இந்த 1/4 கொண்டு போய் இங்கே 1/4 வந்து இங்கே பெருக்கிடணும் நம்ம. சரிங்களா? இப்போ இங்கே வந்து 1/2ன்னு கொடுத்ததுனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா 4 × 1/2ன்னு போட்டுறோம். இதுதான் முக்கியம். இந்த இடத்துக்காண்டி தான் நம்ம இப்போ சொல்லிகிட்டு இருக்கோம் இவ்வளோ தூரம். அப்போ 8,000 × 104/100. இது வந்து 104/100 ஆகிடும். இது வந்து 1 + 4 × 1/2னாக்கா 4 × 1/2 எவ்வளோ? 2, 2/100. ஓகேவா? ஸோ 8,000 × 104/100 × 102/100 எல்லாத்தையும் பெருக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும் 8,486.4. இது என்ன அப்படின்னா தொகை. இது கூட்டு வட்டியும் அசலும் சேர்த்தது தான் இந்த தொகை. ஓகேங்களா? நமக்கு என்ன தேவை? கூட்டு வட்டி தான் தேவை. கூட்டு வட்டினா தொகையிலேருந்து அசலை கழிக்கணும். இதுதான் தொகை. அதில் அசல் எவ்வளவோ 8,000. ரெண்டையும் கழிச்சா நமக்கு 486.4 வந்து நிற்கும். சரிங்களா? அவ்வளோதான். இந்த இடம் தான் நமக்கு முக்கியம். திருப்பியும் நான் சொல்கிறேன், இந்த இடம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இடம் 1 கொண்டு வந்து ஃபஸ்ட்டு பவரில் போட்டுக்கிறோம். அடுத்து இந்த ஃப்ராக்ஷன் ஒருத்தில் பின்னமாக வர்றதை நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த ரேட்டோட பெருக்கிடுறோம். ஓகேங்களா? இது தாங்க முக்கியம். இது என்ன? ரேட் வந்து 4 × 1/2. அவ்வளோதான். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஸோ இன்னும் ஒரு 4 சம் இருக்குது. அது அடுத்த வீடியோவில் நான் போட்டு உங்களுக்கு கொடுக்குறேன். நன்றி.